ஹாய் மேடம் முதலாளிஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேரளா பாலக்காட்டில் இருக்கிற மலமுழா டேம் தாங்க. எஸ், நான் வந்து இந்த லீவில் வந்து பொங்கல் லீவில் வந்து மலமுழா டேமுக்கு ஃபேமிலியோடு போயிருந்தேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். கோயம்புத்தூர்லேருந்து ஜஸ்ட் ஒரு 45 to 48 கிலோமீட்டர்ஸ் தாங்க மலமுழா டேம். அங்கே போயிட்டிங்கன்னா என்ட்ரி டிக்கெட் ஒரு 30 rupees தான் ஒரு ஆளுக்கு. அதே மாதிரி நம்ம உள்ளே என்ட்ரானோடனே ரொம்ப வெல்கமிங் மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ் வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் ஏன்டா இவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா அங்கே வந்து ஃப்ளவர் ஷோ நடக்க போகுதாமா. இந்த வீடியோவுக்கு நடுவில் அந்த ஃப்ளவர் ஷோக்காக அவங்க வேலை செய்கிறவங்களே அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அது நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில் தெரியும். உள்ளே போனோடனே ரொம்ப கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ் பயங்கரமாக இருந்துச்சுங்க. அந்த கேரளா ஸ்பெஷலான அந்த போட்டு வச்சு அதை சுற்றி வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் டெக்கரேட் பண்ணி செமையாக பண்ணி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ ஏதோ சங்கர் படத்தில் வர ஒரு பாட்டை பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவர் படத்தில் தான் நிறைய பிரம்மாண்டமான ஒரு இடத்துலலாம் போய் ஷூட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம ஊட்டியில் போய் ஃப்ளவர் ஷோ பார்த்து நம்ம எல்லாருமே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு. அந்த அளவுக்கு ஃப்ளவர்ஸ் வச்சு பண்ண போகிறாங்களாங்கிறது எனக்கு தெரியல. பட் இப்போ வரைக்குமே வந்து நல்லா இருந்துச்சு. அந்த யானையை வச்சு நடுவில் யானையை வச்சு சுற்றி வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இவங்க வந்து அது சேல் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எதுவுமே சேல் கிடையாது. எல்லாமே பார்க்கறதுக்கு மட்டும்தான். அதை டச் பண்ணுறதுக்கு கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. டச் பண்ணால் அங்கே இருக்கவங்க திட்டுவாங்க. ஏன்னா நம்மளும் திட்டு வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ நீங்களும் டச் பண்ணிடாதீங்க. ஸோ ஃபேமிலியோடு நம்ம ஒரு நாள் காலையில் ஒரு 11 மணிக்கு கிளம்பி ஒரு ஈவினிங் 6 to 7 அந்த மாதிரி வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மலமுழா டேம் கண்டிப்பாக போய் ஆகணுங்க. அப்படி ஒரு சூப்பரான இடம். ஆனால் வெயில் ஜாஸ்தி, கம்பல்சரி வெயில் ஜாஸ்தி. ஸோ போகிறப்பவே கேப்போ இல்லை அதுக்கேற்ற மாதிரி ப்ரிகாஷன் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. பிளாஸ்டிக் பாட்டில் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. இது பயங்கரமான செட்டப்பாக இருக்குது. ஏன்னா ஃப்ளவர் ஷோ எப்போ நடக்குதுங்கிறது அவங்களே சொல்லியிருப்பாங்க. அது நீங்கள் பாருங்க, நம்ம போனப்போ வந்து அப்போ தான் செட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போவே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ஃப்ளவர் ஷோ போய் பார்க்கணுங்கிற மாதிரி நமக்கே மைண்ட் செட் ஆகிடுச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா நடுவில் புத்தர் சிலையை வச்சு சுற்றி வந்து ஃப்ளவர்ஸ் வச்சு சூப்பராக இருந்துச்சுங்க. இது ரொம்பவே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. வந்த எல்லாருமே ஃபோட்டோ நிறைய இடத்துல ஃபோட்டோ எடுத்தாங்க. பட் மெயினாக எடுத்தது இந்த இடத்துல தான். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் கலர்ஸுங்க, நிறைய கலர்ஸ், எல்லா கலர்ஸ்லையுமே வந்து ஃப்ளவர்ஸ் வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்க் செட்டப்பில் இந்த இடம் பார்க்குறப்ப எனக்கு வந்து இது என்ன துபாய் அந்த மாதிரி செட்டப்பில் இருந்துச்சு. ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. இந்த ஃபவுண்டைன் நடுவில் கிருஷ்ண சிலையை வச்சு சுற்றி ஃபவுண்டைன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இது யாருமே டச் பண்ணாமல் இது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே பாசிட்டிவான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இங்கேயும் நெகட்டிவ் இருக்குது. அது என்னங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ இதெல்லாமே வந்து பார்க் மாதிரி செட் பண்ணி உட்காரதுக்கும் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து ஒரு மரத்துலேயே வந்து டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. இது எல்லாமே அட்டாசம் வந்து இப்போ ஜாப்பனீஸ் பார்க் பார்க்குறீங்களா, இந்த இடத்துல தான் ஒரு நெகட்டிவ் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா இந்த செட்டிங் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஒரு பிரிட்ஜ் மாதிரி செட் பண்ணி, ஆனால் இந்த சைட் பாருங்கள் ஒரு குளம் மாதிரி இருக்கணும். பட் அது எப்படி பாலடைஞ்சு கிடக்குதுன்னு பாருங்கள். ரொம்பவே ஒரு வஸ்ட்டு பிளேஸ்னே சொல்லலாம் இதை. ஏன்னா ஜாப்பனீஸ் பார்க்குன்னு அவ்வளோ செட் பண்ணி வச்சுருக்கலாம். பட் வந்து அதை மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே சொன்ன மாதிரி தான் பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபைன் போட்டுருவாங்க. தொங்கு பாலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பிரிட்ஜு. ஸோ இது வந்து 50 people தான் ஏறணும். போகிறதுக்கு ஒன்று வர்றதுக்கு ஒன்றுன்னு சொல்லி தொங்கு பாலம் இருக்குது. அந்த இடத்துல இருக்குது போகிறது, இந்த இடத்துல இருக்குது வர்றதுன்னு. பட் இங்கே நம்ம மக்களை பற்றி தான் தெரியுமே, அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அங்கே இங்கேயும் போயிடுவாங்க. தென் அந்த வியூ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு கேபிள் கார் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம அங்கே போகல. ஏன்னா ரொம்ப நேரம் ஆகுமாம்மா, நேரில் அங்கே வெயிட் பண்ணி 1.5 hours ஆகும் அப்படின்னாங்க. அதனால் நம்ம அது போகல. பட் அது வந்து உண்மையுமே கண்டிப்பாக அங்கே போனீங்கன்னா இந்த தொங்கு கேபிள் காரில் கண்டிப்பாக போங்க. நான் மிஸ் பண்ணிடுறாங்க. எல்லா வியூவும் இந்த கேபிள் காரில் கவர் ஆகிடும். டேமுக்கு மேலே நடந்து போகிறதுக்கும் இடம் இருக்குது. டேமுக்கு மேலேயும் நம்ம நடந்து போகலாம். பேட்ரி காரும் இருக்குது. அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் போங்க. ஏன்னா எல்லா வியூவும் அப்படியே கிளியராக நமக்கு தெரிஞ்சிடும். இந்த தொங்கு பாலத்தில் போகிறப்பவே நமக்கு வந்து ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த பிரிட்ஜுக்கு மேலே போகிறப்போ சின்ன பிரிட்ஜ் தான், ஒரு 2 பேர், ஒரு ஆள் போகலாம் ஒரு ஆள் வரலாம், அந்த மாதிரி தான் வழி இருக்கும். இதில் நடக்கிறப்போ வந்து அந்த ஷேக் ஆகிறது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஆனால் மக்களே மறுபடியும் சொல்கிறேன், 50 பேர் தான் அதில் போகணும். அதுக்கு மேலே போகாதீங்க. நமக்கு தான் சேஃப்டி கிடையாது. கவர்மெண்ட் வந்து அங்கே ஒட்டியிருப்பாங்க 2 சைடுமே. இதை வந்து வியூவும் நல்லாயிருக்கும். அங்கே ட்ராவல் பண்ணுறப்போ அந்த ஒரு ஃபீலும் நல்லாயிருக்கும். அது ஆடிட்டே ஷேக் ஆகிட்டே இருக்கும். அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நந்தி பார்க், அந்த தொங்கு பாலத்துலேருந்து நம்ம இறங்கி வந்தோடனே பார்த்திங்கன்னா ஒரு நந்தி சிலை பெருசாக வச்சுருப்பாங்க. அதுவுமே வந்து ஒரு பராமரிப்பு இல்லை அப்படின்னே சொல்லலாம். இல்லை அது ஒரு ஸ்டைல் அப்படி கிடையாது. பராமரிப்பு இல்லாதனால அதுவும் வந்து நமக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கல. தொங்கு பாலத்துலேருந்து வந்தோடனே இந்த ஒரு வியூ பாயிண்ட் வந்து செமையாக இருந்துச்சுங்க. இந்த ஒரு வியூ பாயிண்ட் வந்து பேக்ரவுண்ட் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகட்டும் எல்லாத்துக்குமே வந்து நல்லாயிருக்கும். அங்கே வந்து நிறைய ஸ்டாச்சுஸ் பண்ணி வச்சுருந்தாங்க ஒரு பார்க் செட்டப்பில். பட் ஆஸ் யூஷுவல் தான், நம்ம கவர்மெண்ட் தான் தெரியுமே. நம்ம கவர்மெண்ட் தான் இப்படி இருக்குன்னா எல்லா ஸ்டேட்லேயுமே கவர்மெண்ட் அப்படி தான் இருக்காங்க போல இருக்குது. மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப புவர் மெயின்டெனன்ஸ் தாங்க. இப்போ இந்த ஃப்ளவர் ஷோக்காக அந்த ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கிறது ஓகே. நீங்கள் ஃபேமிலியோட போகிறப்போ நம்ம குழந்தைங்க விளாட்றதுக்கு, எனக்கு குழந்தைகளுக்கு கண்டிப்பாக போர் அடிக்கும் இந்த மாதிரி நேச்சுரல் சைட்ஸிங். ஸோ அவங்க விளாட்றதுக்காகவே பார்க் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. இப்போ பார்த்துருக்க ட்ரெயின் ஓடாதுங்க, சும்மா நிறுத்தி வச்சுருக்காங்க. இப்போ அந்த ஃப்ளவர் ஷோ நடக்கிறதுனால காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே வந்து பெயிண்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
யூஸ்வலாக நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணுவாங்க. அதே மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த அங்கே இருக்கிற ஒரு டிராயிங் காலேஜில் வந்து அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெயிண்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு அருமையாக இருந்துச்சு. இன்னும் கம்ப்ளீட் பண்ணல, ஒவ்வொரு இடமா கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காங்க, வரைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அந்த காலேஜோட ட்ரெயினர் தான் வந்து நம்மக்கிட்ட அந்த ஃப்ளவர் ஷோ பற்றி சொல்ல போகிறாரு. ஆக்சுவலி ஒரு ஃப்ளவர் ஃபெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண பெயிண்டிங் தான். அப்போ அது வந்து ஜனவரி 23 முதல் ஜனவரி 28 வரை இருக்கும். இப்போ எல்லாமே கண்டிப்பாக வாங்க. இது வந்து டிடிபிசி கேரளா கவர்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வழி ஸ்டார்ட் பண்ண ப்ரோக்ராம் தான். அவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அப்போ உங்களை எல்லாரும் கண்டிப்பாக வரணும். தேங்க்யூ. டிராயிங்கிறது ஒரு பெரிய கலை தாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு பொறுமை வேணும், அவ்வளோ ஒரு நுணுக்கம் வேணும். இவங்க ஆல்ரெடி வரைஞ்சது தான் நீங்கள் பார்த்துட்டீங்க. அவ்வளோ தத்ரூபமாக ரொம்ப சூப்பராக வரைஞ்சிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய அப்ரிஷியேட் அண்ட் அப்ளாஸ். ஸோ நீங்களும் வந்து ஃபேமிலியோட விசிட் பண்ண ஒரு நாள் அப்படி சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம மலமலா டேமில் ஜனவரி 23 and 28 போயிருங்க. ஒரு ஃப்ளவர் ஷோ நடக்குது. நானும் கண்டிப்பாக விசிட் பண்ணுறேன். இன்னொரு நல்ல வீடியோ உங்களை எல்லாரும் பார்க்குறேன். ஸோ டேக் கேர், ஹேவ் அ கிரேட் டே, பை.